பெரிய சோமயாஜி. யாகத்துல ஒரு தவறுதல் வந்து கொடுத்தோ பிரம்மராட்சசா போயிட்டா. ஏனால் பிரமாணம் தான். நிகதஸ்யது யஜ்ஞஸ்ய சத்ய கர்த்தா வினஷ்யதி அப்படின்னு ராமாயணம் சொல்ற. ஒரு தவறுதல் ஏற்பட்டுட்டதானால் சத்யகா கர்த்தா வினஷ்யதி, அந்த கர்த்தா கீழே விழுந்துடுவான். ட்ரீட்மெண்ட் அஹிம்சை தானே. நமக்கு ஒரு வியாதி, பெரிய ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், மூளை ஆபரேஷன்லாம் இருக்கு. நல்லா விஷயம் தெரிஞ்சு ஜாகிரதையா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நமக்கு அது அஹிம்சை தான். அவன் ஏதோ பேருக்கு டாக்டரா ஆபரேஷன் கேஸ நான் கவனிப்பேன்னு செஞ்சு விட்டு ஆள் அவுட் ஆயிட்டானா அவர் நான் என்ன பண்ணுவேன்னு போக முடியாது. அவருக்கு பாபம் உண்டு. ஆமா, ஒரு பிராமணனை கொலை பண்ண பாபம் நிச்சயம் உண்டு டாக்டருக்கு. நீ ஏன் வந்த? உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா தெரியாது இல்லையா? நீ ஏன் வந்த? ஆபரேஷன் கேஸ் சரியா தெரியாது இல்லையா? உண்டு அந்த பாபம். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யறது. அதுபோலதான் யஜ்யம். யஜ்யத்துல முறப்படி நீ செஞ்சியானா அந்த யஜ்யம் ஹிம்சா ரூபமா இருந்த போதிலும் அஹிம்சையாயிடும். உனக்கு க்ஷேமத்தை கொடுத்துரும். அதுல போயிட்ட அந்த பிராணிக்கும் எது பசுவோ அந்த பசுவுக்கும் சொர்க்கத்தை கொடுத்துரும். அதுல ஒரு தவறுதல் ஏற்படுத்துது அப்படின்னால் அப்போ உனக்கு தண்டனை உண்டு, உனக்கு தண்டனை உண்டு. அப்படி ஒரு தவறுதல் ஏற்படாம இருக்காது. அப்போ கிருஷ்ணநாமத்துக்கு தான் வந்தாகணும். ஏன் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனார்தனா யஜ்ஜப் தந்து யத்துதந்து மயாதேவா பரிபூர்ணம் வதஸ்துதே பிராகச்சித்தானி அசேஷாணி தபக்கர்மாத்மகானி வியானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். மந்திரலோபம், தந்திரலோபம், திரவியலோபம், ஆஜ்யலோபம், கிரியாலோபம், நியூனாதிரிக்தம் முதலியதான என்னென்ன தோஷங்கள் நாம் பண்ற யஜ்ஞத்துல உண்டோ இவ்வளவுக்கும் விமோசனம் என்ன அப்படின்னால் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. மந்திரதஸ் தந்திரதஸ் சித்ரம் தேசகாலார்க வஸ்துதா சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவ என்று சுக்கராச்சாரியரும் சொல்றார். நாம சங்கீர்த்தனம் தான் யஜ்யத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்திக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு கதை, அற்புதமான கதை. சோமசர்மான்னு ஒரு பிராமணன் யஜ்யம் பண்ணி தவறிவிட்டான். தவறி பிரம்மராட்சசா போயிட்டான். ஒரு மரத்துல உட்காந்துருக்கான். போறவா வரவாளா நரமாம்சத்தை சாப்பிடறான். அந்த வழியா யாராவது போனா அடிச்சு சாப்பிடும். அந்த அவனை விரட்டுறதுக்கு வழியே கிடையாது. பிரம்மராட்சசுக்கு மட்டும் விரட்டுறதுக்கு மந்திரம் தந்திரங்களாம் கிடையாது. ஏன்னா நீ எந்த மந்திரம் ஜெபிக்கிறையோ அதுக்கு மேல மந்திரம் தெரிஞ்சுது. அது அடிச்சு விடும், ஒன்னா அடிச்சு விடும். இப்படியே இருந்துருக்கு. மாதங்கன் அப்படின்னு ஒரு பஞ்சமன், திருக்குறுங்குடியில தான் அவன் வாசம் பண்றான். சண்டாளை வீதியில பிறந்தவன் அவன். ஒரு பஞ்சமன், ஆனா பரம வைஷ்ணவன், பரமபாகவதன். ஏகாதசி தோறும் சுத்தோபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு நம்பியினுடைய சந்நிதிக்கு போய் கோவிலுக்குள்ள போக மாட்டான். தேரடியில நின்று சுப்பிரபாதம் பாடிட்டு வருவான். தவறாம வரான். கார்த்திகை மாசத்து சுக்லபட்ச ஏகாதசி ராத்திரி பூரா உபவாசம் இருந்து பஜனை பண்ணி, ராத்திரி பூரா பஜனை பண்ணி 3வது ஜாமம் 4வது ஜாமத்துக்கு தீர்த்தமாடி விட்டு திருவண்காப்பு போட்டுண்டு கைலியும் தம்புராவுமாக பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடணுமேனு தன் சேரியில இருந்து ஓடி 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 வரான். அந்த பாகவதான் நேரம் ஆயிடுத்தே அப்படின்னு வரான். வழியில இந்த மரத்தடியில பிரம்மராட்சசு புடிச்சு விட மாட்டேங்கிறது. சொல்றான், நல்ல காரியத்துக்கு போறேன், என்னை விட்டுடும். ஒன்னு விடுவேனா? ஒரு நாள் உபவாசம் தானே உனக்கு பாரணை. எனக்கு எவ்வளவு நாளா ஆகாரமே கிடைக்கல. நல்ல பாரணை கிடைச்சதே இன்னைக்கு அடிச்சு உன்னை சாப்பிட்டுட போறேன். என் கைங்கரியத்தை முடிச்சுட்டு சாகிறத பத்தி நான் ரெடி. இன்னைக்கும் சாவு, என்னைக்கும் சாவு. என் கைங்கரியம் எனக்கு பிராணனை விட பெருசு. சுப்பிரபாதத்துக்கு பாடணும். நான் போய் பாடிட்டு வந்துடுறேன். நீ பாடிட்டு வந்துடுறேன். சும்மா சொல்ற. வந்தவன் பிராண ஆபத்துல தப்பி ஓடினா உங்க வீட்டுக்கு போறதுக்கு வேற பாதை இல்லையான்னு மறுபடியும் இந்த பாதைக்கு வருவியா? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. சத்தியமா நான் சொல்றேன். உங்க ஜாதியை நம்ப முடியுமாப்பா? அப்படிலாம் ஜாதி கதியை பத்தி பேசாதீங்க. ஏன்னா உயர்ந்த ஜாதியிலையும் புழுகரமும் உண்டு, கீழ் ஜாதியிலையும் சத்திய சந்தனும் உண்டு. நான் பகவானுடைய பக்தன்கிறது பார்த்தா தெரியலையா? சத்தியத்தை மீற மாட்டேன். பகவானுக்கு சம்மதமான நடப்பேன் மேல சபதம் பண்ணி ஆணை எட்டு என்ன விட்டுடு அப்படின்றது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவனா இருக்கே நீ. அதனால சத்தியத்தை மீற மாட்ட, வந்துடு, பாட்டு பாடிட்டு வந்துடு அப்படின்றத எடுத்தா ஓட்ட. கோவில் மணி அடிக்கிறதுக்குள்ள போய் ஆகணும். தேரடியில் நின்றுட்டானு நின்று பாடுறார். இன்னைக்கு பாடுறதுதான் பாடுறது அவருக்கு. அப்படி மனம் உருகி பாக்கியம் கிடைச்சதே இன்னைக்கு பாடிவிட்டோமேனு
கைசிகம்னு ஒரு ராகம். அந்த ராகம் பூபாலம் போல பிலகரி போல காலவேளை பாடத்தக்கது. பகவானுடைய சுப்பிரபாதத்துக்கு அந்த ராகத்தை பாடினார். திரும்பி அங்கேருந்து ஓடி வந்துட்டார். இப்படி ஓடி வரும்போதே எழுத்தாப்புல ஸ்புட கமலலோச்சனஹா அப்படின்னு மலர்ந்த கண்ணு உடையவராக யாரோ ஒரு பிராமணர் வழிபோக்கர் வந்தார். எங்கப்பா மாதங்கா, எங்க ஓட்டமா ஓடுற? ஒரு பெரிய காரியம், முக்கியமான காரியம், அதுக்காக போற. என்ன முக்கியமான காரியம்? என் பிராணனை கொடுக்கணும். என்னடாப்பா, நான் போகலைன்னா பிராணம் போயிடும், அதுக்காக போறேன்னு சில பேர் சொல்லுவா. நீ பிராணனை கொடுக்கறேன், அதனால போறேன். யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? நான் வரபாதையில ஒரு பிரம்ம ராட்சசு, அது என்ன சாப்பிட்டுறேன் அப்படின்னது. நான் போய் கைங்கரியத்தை முடிச்சுன்னு வந்துடுறேன்னு வந்து சுப்பிரபாதம் பாடிட்டு போறேன். ஓடா பைத்தியம், தப்பிச்சுன்னு வந்துட்ட பிறகு மறுபடியும் கொலகாரங்கிட்ட எங்கேயாவது போவாளா? நீ வேற பாதையா உன் வீட்டுக்கு போயிடு, அந்த பாதையில போகாத, இனிமே அங்க போகவே போகாத. இதெல்லாம் சொன்ன சொல் மீறக்கூடாது சுவாமி, சொன்ன சொல் மீறக்கூடாது. அவசியம் நான் போய் அவன சத்தியத்தை மீற மாட்டேன், போகத்தான் போகணும். ஆபத்து காலத்துல பொய் சொன்னதுனால தோஷம் இல்லை, பிராணாபத்தை காட்டிலும் பெரிய ஆபத்து இல்லை. அதனால அது சொல்றேன் நீங்க சரி, பொய் சொல்றதை காட்டிலும் ஆபத்து வேற என்ன இருக்கு? சுவாமி, நான் நெத்தியில திருமண் போட்டுண்டு, கழுத்துல துளசி மணி மாலையை போட்டுண்டு, வாயில கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிண்டு பொய் சொல்லணுமா? வைஷ்ணவனாச்சே, என் உயிர் போனா போகட்டும், என் கைங்கரியம் இன்னைக்கு முடிஞ்சு கொடுத்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினதும் உடனே இந்த புண்டரீக ஆக்ஷன், உனக்கும் மங்களம் உண்டாகட்டும், உன்னை பிடிச்சவனுக்கும் மங்களம் உண்டாகட்டும். அது திருக்குறுங்குடி நம்பிதானா வழியில மறிச்சு இப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணது பெருமாள் தான். திரும்பி அங்கேயும் வந்ததான் இவன் ஆச்சரியப்பட்டான். இந்த பிரம்மராட்சஸ் இப்படி ஒரு சத்திய சந்தனா அப்படின்னு நினைச்சு உடனே இவனை பார்த்தானே பரம பாகவதன் சத்தியசந்தன், நான் பண்ணின பாபங்கள்லாம் போறோம், உன்னை அடிச்சு முழுங்கினேங்கிற பாபம் எனக்கு வேண்டாம், அதனால நான் முழுங்க தயாரா இல்லை, சௌக்கியமான வீட்டுக்கு போயிடு. ஆனா உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை, நீ எவ்வளவு ஏகாதசி உபவாசம் இதுவரையிலும் இருக்கியோ, எவ்வளவு பஜனை பண்ணியோ, அந்த புண்ணியங்கள்லாம் எனக்கு கொடு. சரியா போச்சா? நீ சொன்ன சொல்படி என்ன சாப்பிட்டுட்டு போய்யா, உடம்பு தானே சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு போ. அதெல்லாம் நான் கொடுக்கவே முடியாது, அது போயிட்டு போறது. இந்த ஏகாதசி இப்ப நடந்ததே, இந்த ஏகாதசி பலனை கூட அதுவும் கொடுக்க முடியாது. எனக்கு மட்டும் சொன்ன சொல்படி, உனக்கு சொன்ன சொல்படி கிடையாதா? என்ன சாப்பிடுயா? நான் உன்ன சாப்பிட எனக்கு பயமா இருக்கு. நீ பரம வைஷ்ணவன், ஆனா நீ எனக்கு கொடு அந்த புண்ணியத்தை. இல்ல ராத்திரி பூரா பஜனை பண்ணிய 4 ஜாமம் ராத்திரி பூரா பண்ணின அந்த பஜனை ஒரு பாட்டினுடைய பலனை கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு பாட்டினுடைய என்ன ராகம் பாடினியோ பகவானுக்கு, அந்த ராகத்தினுடைய பலனை கொடு. உன்னை நான் சரணாகதி பண்றேன், எனக்கு நீ அபயம் கொடு அப்படின்னது ஞாபகம் வந்துதான். யாரு சரணாகதி பண்ணினானோ அவனை கைவிடக்கூடாதுன்னு பெருமாள் சொல்லி இருக்க. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதம் ஜன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதது அகர்ஹி. தோஷம் இருந்த போதிலும் அவனை கைவிடக்கூடாது என்று பெருமாள் சொல்லி இருக்கிறதுனால அது ஞாபகம் வரவே. அப்படியானால் அப்பவும் சொல்றா, பெருமாள் எப்படி விபீஷணனுக்கு அபயம் தந்தாரோ அதுபோல நாமும் உமக்கு அபயம் தந்தோம். நேத்திக்கு பாடின ராகத்துல பெருமாளை எந்த கௌசிக ராகத்தினால எழுப்பினேனோ அந்த ராக பலனை கொடுத்தேன்னா உடனே பிரம்மராட்சச ஜன்மம் பேடுத்த அவனுக்கு சுகிருதமான புண்ணியமான திவ்யமான ஸ்வரூபம் பெற்று வைகுண்டத்துக்கு போறான். அந்த சோமசர்மா யாகத்தை தவறி பண்ணினானே, மகாபிராமணன் ஆச்சே. ஆமா, சண்டாளன் காலில் விழுந்து தன்னுடைய பாபம் போச்சு அவனுக்கு. இந்த சண்டாளனுக்கு என்ன பெருமைனால் நாம சங்கீர்த்தனம் பண்ற பரம பாகவதன். இப்படி ஒரு புராணம் சொல்றது பத்தேடா. இன்னைக்கு இவெல்லாம் என்னவோ சொல்றாள், பிராமணன் சண்டாளன் காலில் விழுந்து பொழைச்சான்னு ஒரு கதையை எழுதினா. இதே வியாசர் தான் எழுதுறார். வியாசர் தான் எழுதுறார். ஏன்னா பஜனை பண்ற சண்டாளனா இருந்தாலும் கீழே விழமாட்டான், யாகம் பண்ற பிராமணனா இருந்தாலும் கீழே விழும். ஜாக்கிரதை. இன்னும் மாத்தி கதை சொல்ல முடியாது, இதை மாத்தி கதை சொல்ல முடியாது. கதை இப்படி இருக்கு. ஒவ்வொரு விஷ்ணு கஷேத்திரத்திலையும் கார்த்திகை மாசத்துல கைசிக ஏகாதசியில பெருமாள் உட்கார்ந்துண்டு இந்த புராண சிரவணம், ராமாவதாரத்துல ராமர் ஒண்டிதான் தங்கதை பாதி பரதன் கதை பாதியா கேட்டார். இது மாதங்கன் கதையை கேட்டுக்கிறதுக்காகவே ஒரு உற்சவம்
ஒவ்வொரு கோவில்லையும் இன்னைக்கு நடத்துறாரு இல்லையா, கைசிக ஏகாவசி கைசிக ஏகாவசி கைசிக ஏகாவசின்னு பிரசித்தமா இந்த மாதங்கனுடைய நல்ல கதியை கொடுத்து விட்டு அதை கேட்கறதுலயே பெருமாளுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்குமானால், ஒரு காலம் இகத்திலேயோ பரத்திலேயோ நாம சங்கீர்த்தனம் பண்ற பக்தனுக்கு சத்தியமாக அவன் விழுந்துட்டான் அப்படிங்கிறது நேரிடவே நேரிடாது, கிடையவே கிடையாது. நமே பக்தகா பிரணஷ்யதி அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய பிரதிஜ்ஞை, தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம் என்று சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுடைய பிரதிஜ்ஞை